அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பேய் கதைகள். ஓகே, வாங்க நேரம் இந்த வார கதைக்குள்ளே போயிடலாம். கதைக்குள்ளே பொறுத்த மணிக்கு எஸ் யூஷுவல் கதாபாத்திரமாக நீங்கள் மாறணும். இந்த வார கதையோட கதாபாத்திரம் யாருன்னா, ஒரு கேர்ள், ஒரு லேடி ப்ரீவியஸாக சிங்கப்பூரில் வேலை செஞ்சுட்டு இருந்துட்டு அதெல்லாம் போதுண்டா சாமின்னு மூட்டை கட்டி வச்சுட்டு அவங்களோட ஹோம் டவுன் கேல்கே வந்து அங்கே ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி வேலை செய்கிறப்ப அவங்களுக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் என்கிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க. அதுதான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? கதாபாத்திரமாக மாறிட்டீங்களா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வார கதை சொன்ன லேடி வந்து அவங்க பேர் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டுனால நம்ம சொந்த பேர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வார கதையோட ஹீரோயின் பேர் வந்து மித்ரா. மித்ரா யாருன்னா, ப்ரீவியஸாக சிங்கப்பூரில் ஒரு நல்ல வெல் நோன் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு லேடி. ஸோ அங்கே வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாகி ஓகே போதும்டா, இதோட இந்த ஊரில் இருந்தது போதும், நம்ம ஹோம் டவுனுக்கே போகலான்னு சொல்லிட்டு கேலுக்கு வராங்க. கேலுக்கு வந்து நிறைய இடத்துல வேலை எழுதி போகிறப்ப சன்வேல ஒரு மைக்ரோ சிப் கம்பெனியில் வந்து அவங்களுக்கு வேலை கிடைக்குது. ரொம்ப நல்ல பே. என்னதான் வந்து அவங்க இருக்கிற ஹோம் டவுன் விட கொஞ்சம் தூரம்னாலும், அதாவது இவங்க பஸ் எடுத்து ட்ரெயின் எடுத்து அப்புறம் தான் அந்த வேலை இடத்துக்கே போக முடியும். அவ்வளோ ஒரு டிஸ்டன்ஸில் இருந்தாலும் அவங்க அந்த வேலையை அக்செப்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரு நல்ல பே இருந்துச்சு. ஸோ அவங்க அந்த வேலையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஒரு வாரம் கம்பெனியில் வந்து ட்ரைனிங் பீரியட். ஓகே, ஸோ ட்ரைனிங் பீரியட் அப்போ நம்ம மித்ரா வந்து டெய்லி அவங்க வீட்டிலேருந்து கிராப்போ இல்லை பஸ்ஸோ எடுத்து ட்ரெயின் ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து ட்ரெயின் எடுத்து சன்வே அந்த இடம் இருக்குல்ல, அந்த ஊர்கிட்ட போய் இறங்கினதுக்கப்புறம் அங்கேருந்து திருப்பி ஒரு கிராப்போ இல்லை பஸ்ஸோ எடுத்து அவங்க கம்பெனிக்கு போவாங்க. இதே தான் ருட்டீனாக போயிட்டு இருந்திருக்கு. அவங்க வேலையை பற்றி சொல்லணும்னா, அவங்களுக்கு வந்து லேப்பில் வந்து வேலை கிடச்சிருக்கு. 3 ஷிஃப்ட் இருந்திருக்கு. அதாவது காலையில், மத்தியானம், நைட்டுன்னு இந்த மாதிரி 3 ஷிஃப்ட் இருந்திருக்கு. வேலை டேன்னு பார்த்தீங்கன்னா வாரத்தில் 4 நாள் வேலை, 3 நாள் லீவு. ஸோ இப்படி தான் அவங்களுக்கு வந்து அந்த கம்பெனிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ட்ரைனிங் பீரியட் டைமில் டெய்லி வீட்டிலேருந்து இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி போயிட்டு வந்தது ஒன்று எக்ஸ்பென்ஸ் செலவாகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உடம்பு ரொம்ப அசதியாகிறது மித்ரா வந்து நோட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி போயிட்டு வந்துட்டு இருந்தோன்னா கட்டுப்படியாவது பக்கத்துலேயே ஏதாச்சும் தங்குற இடம் தேடலான்னு தேடுறாங்க. ஆக்சுவலி கம்பெனிலே வந்து தங்குற இடம் கொடுத்துருக்காங்க. மித்ரா அதை போய் பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி கம்பெனி அலோகேட் பண்ணுற டிரான்ஸ்போர்ட் இல்லை இந்த அக்காமடேஷன் தங்குற இடம்லாம் இருந்துச்சுன்னா, யாராச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. எல்லா இடமும் சொல்லலை, ஆனால் 100% இடம் வந்து ரொம்ப 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 மோசமாக இருக்கும். ஓகே, இடம் பார்க்க நல்லா இல்லைனாலும் ஆளுங்க, அங்கே இருக்கிற ஆளுங்க இருக்காங்களே, நம்ம மலேசியன்னு போய் இந்தோனேஷியாக்காரன், தாய்லாந்துக்காரன், மியான்மர்காரன், வியட்நாம்காரன், இது மாதிரி எக்கச்சக்கமான ஊர்லேருந்து வந்தவங்க எல்லாம் அங்கே இருப்பாங்க. எல்லாத்தையும் நம்ம சகிச்சுக்கிட்டு பழகி போனோம். ஸோ மித்ரா அந்த இடத்த அந்த கம்பெனி கொடுத்துச்சுல அக்காமடேஷன், அதை பார்க்க போனப்ப அங்கிருந்த அந்த சிச்சுவேஷன் அவங்களுக்கு வந்து பார்க்க பிடிக்கல. இடம் பார்க்க நல்லா இல்லைனாலும் சரி, ஆளுங்க அதுங்க போட்டிருந்த எட்டாயு, அதுங்க நடந்துக்கிட்ட பிஹேவியர், சிகரெட் குடிச்சுக்கிட்டு இப்படி ரொம்ப லோக்கலாக அவங்களுக்கு பார்க்கவே பிடிக்கல. இந்த இடத்துல நம்ம இருந்தோம், கண்டிப்பாக இந்த கம்பெனிலேருந்து ரொம்ப நாள் வேலை செய்ய முடியாதுன்ட்டுன்னு சுற்றி முற்றி வேற எங்கே தங்குற இடக்குன்னு தேடிட்டு இருந்திருக்காங்க. அட் த சேம் டைம் இந்த ட்ரைனிங் பீரியடுக்கு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்களே, அந்த சமயத்தில் அவங்க கம்பெனியில் ஒரு லேடி கூட நம்ம மித்ரா வந்து ஃப்ரெண்டாக வராங்க. ஸோ இந்த லேடி யாருன்னா, ஈஸ்ட் சைட் சரவாலேருந்து வந்த ஒரு லேடி. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம வந்து நீனான்னு பேர் வைக்கலாம். ஸோ நீனா வந்து ஆக்சுவலி அவங்களோட கேரக்டரிஸ்டிக் எப்படின்னா, அவங்க வந்து ஒரு தொம்பாய் கேர்ள் மாதிரி இருந்தாலும் பார்க்கறதுக்கு வந்து பாய் மாதிரி வந்து பாய் கட் ஹேர் வச்சுக்கிட்டு சட்டை போடுற ஸ்டைலு, அவங்க நடக்கிற ஸ்டைலு எல்லாம் பாய் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம மித்ரா இந்த வீடு தர விஷயத்தை வந்து நீனா கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிட்டோன்னு சொல்கிறப்ப அப்போ தான் நீனா ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அவங்க வேலை செய்கிற அந்த கம்பெனிலேருந்து வெறும் 15 மினிட் வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் நம்ம நீனா இருந்திருக்காங்க. ஓகே, அந்த அப்பார்ட்மெண்ட் பேர் வந்து மித்ரா சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்பார்ட்மெண்ட் பேர் சொல்ல, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பிளாக் எஃப்ல 9வது மாடியில் ஒரு வீட்டில் தான் நீனா இருந்திருக்கா. ஸோ நீனாவோட வீட்டில் வந்து 3 ரூம் இருக்கு. மாஸ்டர் பெட்ரூம், மீடியம் சைஸ் பெட்ரூம், இன்னொன்று ஸ்மால் பெட்ரூம். ஓகே, ஸோ இதில் வந்து நீனா வந்து இந்த செகண்ட் மீடியம் சைஸ் பெட்ரூம் இருக்குல்ல, அதில் தான் அவங்க இருந்திருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமும் கடைசி சின்ன ஸ்மால் பெட்ரூம் வந்து அடிக்கடி யாராச்சும் வந்தாங்கன்னா ரெண்டல் கொடுவாங்கன்னு நம்ம மித்ரா கிட்ட சொல்லியிருக்காங்க. மித்ரா ஓகே பிரச்சனை இல்லை, எவ்வளோக்கு அதெல்லாம் டீட்டெயிலாம் கேட்குறப்ப அப்போ தான் இவங்க சொல்கிறாங்க, நீ எனக்கு டெபாசிட்லாம் ஒன்றும் கொடுக்க வேணாம், மாதம் 300 ரெண்டல் கொடு, அது போதும். ஓகே, இப்போ நீ வந்து நாளைக்கு ஜாயின் பண்ணுறேன்னா, ஓகே நாளைக்கு வந்து 2ஆம் தேதியா, அடுத்த மாதம் 2ஆம் தேதி இன்னொரு 300 கொடு, அதுக்கு அடுத்த மாதம் 2ஆம் தேதி இன்னொரு 300 கொடு, அது போதும். டெபாசிட் காசு, இந்த எலக்ட்ரிக் காசு அதெல்லாம் வேணாம், இந்த 300 எல்லாம் இன்க்ளூட் பண்ணுறாங்க. கேலில் அந்த சமயத்தில் இந்த கதை எப்போ நினச்சுன்னா 2022 ரொம்ப நாளாக இல்லை, 2 வருஷத்துக்கு முன்னாடி தான். அதாவது இந்த பெண்டமிக்லாம் முடிஞ்சு வந்துச்சு அந்த சமயத்தில் தான். அந்த சமயத்தில் லிவிங் காஸ்ட்லாம் கேலில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு சின்ன சைஸ் ஸ்மால் சைஸ் பெட்ரூம் வந்து 300 கிடைக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம். அதுவும் வேலை செய்கிற கம்பெனி கிட்டே கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, அந்தன்னைக்கே வேலை முடிச்சுட்டு நான் வந்து வீடை பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. வேலை முடிச்சிட்டோன்னே மித்ரா நீனா 2 பேரும் அவங்க கம்பெனிலேருந்து நடந்தே அந்த தங்குற இடத்துக்கு போகிறாங்க. போய் மித்ரா அந்த இடம்லாம் பார்க்குறாங்க. வீடு நல்லா இருக்குது. ஓகே, பார்க்க அந்த என்வாயர்மெண்ட்லாம் நல்லா இருக்குது. ஆனால் வீட்டில் வந்து எக்கச்சக்கமான பூனை. அப்போ தான் தெரியுது நம்ம நீனா வந்து பூனை பிரியர். ஓகே, பூனை வழக்கத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கொண்டவங்கன்னு தெரியுது. பட் ஸ்டில் மித்ராக்கு அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை தெரியல. அப்பயே கையில் 300 எடுத்து வச்சுட்டு நான் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்து வச்சுறேன்னு சொல்லிட்டு இந்த ட்ரைனிங் பீரியட் டைமில் டெய்லி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க திங்ஸ்லாம் எடுத்து வந்து வச்சுட்டு அந்த வாரம் வீக்கெண்ட் 3 நாள் லீவ் வருதுல, அந்த சமயத்தில் வந்து வீட்டில் அப்பா அம்மா சொல்லிடுறாங்க, இந்த வாரம் நான் வரலமா, எனக்கு வந்து திங்ஸ்லாம் எடுக்கிற வேலைக்கு. அதுவும் இல்லாமல் இந்த ட்ரைனிங் பீரியட் முடிச்சுட்டு அந்த மறுவாரம் வேலை வருதுல, அந்த வேலை வரப்ப நம்ம மித்ராக்கு மறுவாரம் வந்து காலையிலே மார்னிங் ஷிஃப்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போனால் கூட மித்ரா அந்த வாரம் வந்து வீட்டுக்கு போனால் கூட
கூட வந்து ரொம்ப ரஷ்ஷிங்கில் வரணும், டயர்ட் ஆயிரும்ட்டு அந்த வாரம் அவங்க தான் திங்ஸ்லாம் எடுத்து வந்திருக்காங்களே, ஸோ திங்ஸ்லாம் செட்டில் பண்ணி வச்சுட்டு இந்த வாரம் இங்கே ரெஸ்ட் பண்ணிக்கலாம், அடுத்த வாரம் லீவ் வரப்போ வீட்டுக்கு போய்க்கலான்ட்டு மித்ரா வந்து அவங்க அம்மா கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அடுத்த வாரம் வீக்கெண்ட் லீவ் வருதுல, அப்போ வந்து வீட்டுக்கு வரணுன்னு அவங்க அம்மாட்ட வந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. வீக் டே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீக்கெண்ட் வருது. வீக்கெண்ட் லீவில் வந்து அவங்க திங்ஸ்லாம் செட் பண்ணி வைக்கிறது, வீடு நல்லா க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்துறது, அந்த மாதிரி அந்த வீடை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அழகாக மாற்றி வச்சுக்கிறாங்க. என்னதான் நீனாவும் மித்ராவும் ஒரே கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு ஒரே வீட்டில் இருந்தாலும் அடிக்கடி அவங்க 2 பேரும் பார்த்துக்க முடியாது. ஏன்னா ஷிஃப்ட் மாறி மாறி வரும். இந்த மறு வாரத்துலேருந்து நம்ம மித்ராக்கு வந்து காலைல ஷிஃப்ட் வந்துச்சுல, அந்த சமயத்துலாம் வந்து நீனாக்கு வந்து நைட் ஷிஃப்ட் வரும். ஸோ இவங்க வீட்டுக்கு வரப்போ அவங்க வேலைக்கு போவாங்க, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு வாரம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. டெய்லி காலைல வேலைக்கு போவாங்க, வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க, வீட்டில் வந்து ரெஸ்ட் பண்ணுவாங்க, ரெஸ்ட் பண்ணிட்டு மறுநாள் காலையில் இருந்துச்சு வேலைக்கு போவாங்க. இப்படி தான் வந்து மித்ராவோட ரொட்டீன் வந்து போயிருந்திருக்கு. எல்லாம் ஸ்மூத்தாக ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. இந்த ட்ரைனிங் பீரியட் டைம்லேயே அவங்க அப்பப்போ அவங்க திங்ஸ்லாம் எடுத்து நீங்கள் வச்சாங்களே, வச்சுட்டு இந்த வீட்டில் இருக்க ஆரம்பிச்சாங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க ஆரம்பிக்கிறப்ப டெய்லி வந்து வீட்டிலேருந்து கம்பெனிக்கு வந்து நடந்தால் போவாங்க. ஏன்னா ரொம்ப தூரம் இல்லைல்ல, 5 நிமிஷம் தான். ஆனால் கம்பெனி ஆளுங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் தங்கனாலே வந்து அங்கே ஒரு பஸ்ஸு கம்பெனி வந்து கொடுத்துருக்கு. அதாவது அந்த பஸ் எல்லா இடத்துலையும் நின்றுட்டு காலையில் ஷாப்பாக மணி 5லேருந்து 5:15 வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணிவிட்டு 5:15 யாரெல்லாம் இருக்காங்களோ ஏற்றிட்டு கிளம்பி வந்துடும். ஸோ ஒரு வாரம் இந்த ட்ரைனிங் பீரியட் டைம்ல வந்து என்னதான் நம்ம மித்ரா நடந்து போனாலும் மறுவாரத்துல இருந்து அந்த பஸ் வெயிட் பண்ணி 5 மணிக்கு பஸ் வந்துட்டோன்னே அதில் ஏறி தான் போவாங்க. ஏன்னா பஸ்ஸில் போனால் 5 நிமிஷத்துலேயே ரொம்ப சீக்கிரமாக போய் சேர்ந்துடலான்ட்டுன்னு அந்த பஸ்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பஸ் வந்து ஷாப்பாக 5 மணிக்கு வந்துச்சுன்னா 5 நிமிஷம் வெயிட் பண்ணோம், 5:15 ஷாப்பாக கிளம்பிடும். 5:15 தாண்டி 5:16 ஆனிச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நடந்து தான் போகணும். அதான் அவங்களோட நிலைமை. பட் மித்ராவுக்கு வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. ஓகே, ஏன்னா அவங்க வந்து ஆன் டைம்க்கு ஏஞ்சிக்கிறாரு. ஆனால் ஒரு நாள் காலையில் மித்ரா ஏஞ்சிக்கிறப்ப அவங்களுக்கு ரொம்ப 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 டயர்டாக இருந்திருக்கு. ஸோ எப்படி பஸ் வந்தால் 5 நிமிஷம் அங்கே தானே வெயிட் பண்ணோம், பரவாயில்ல, இன்னைக்கு காலையில் ஏஞ்சிட்டு குளிச்சுட்டு சாமிலாம் கும்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் திருப்பி கவுருவோம். அதான் டைம் இருக்கு. பஸ் எப்படி 5:15 தான் கிளம்பும், ஒரு 5:10 போல் இறங்கி கீழே போய் பஸ்ஸில் ஏறிக்கலான்னு பிளான் பண்ணிவிட்டு அவங்க யூஷுவல் காலையில் 4:30 ஏஞ்சிப்பாங்க. ஏஞ்சி குளிச்சுட்டு சாமிலாம் கும்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு சாப்பிட்டு லஞ்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போய் கொஞ்ச நேரம் கவுறாங்க. படுத்துட்டோன்னே தூங்கிட்டாங்க. அந்த அளவுக்கு டயர்டாக இருந்திருக்காங்க. ஸோ தூங்கிக்கிட்டே இருக்கிறப்ப மித்ராக்கு ஒரு கனவு வருது. என்ன கனவுனா, அவங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து கம்பெனியோட யூனிஃபார்ம்லாம் போட்டு தான் அவங்க வந்து வேலைக்கு போகிறதுக்கு ரெடியாகி தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் கனவுல வந்து டெய்லி நைட் அவங்க தூங்குவாங்களே, அந்த மாதிரி நைட் டைமில் அவங்க போகிற அட்டாயர் போட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. சடனாக தூக்கத்தில் தட்டுற சத்தம், இவங்களும் இல்லை, தரையில் என்னமோ தட்டுற சத்தம் கேட்குது. அப்போ நம்ம மித்ரா தூக்கத்துலேருந்து லைட்டாக கண்ணு திறந்து பார்க்குறாங்க. கனவுல அவங்க ரூம் கதவு கிட்ட ஒரு பையன் வந்து தட்டி நிற்கிறானா. சின்ன பையன், ஒரு 4 வயசு 3 வயசு அந்த மாதிரி தான் இருக்கும். சட்டை போடலை, ஒரு கட்டை சுலார் போட்டுட்டு இருக்கான். அவன் ஆள் பார்க்க வந்து நல்ல சின்ன பையன், ஆக்டிவாக துருத்துன்னு இருக்கிற பையன் தெரியுது. ஆனால் செம்மண் கிரவுண்டில் போய் பந்து விளையாண்டு வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவன் உடம்பே ஒரு மண்ணாக இருக்குது. ஸோ மித்ராவும் தூக்கத்துலேருந்து கண்ணு முழிச்சு கேட்குறாங்க, யார் நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த தொம்பைகள் இருக்காங்களே, சாரி நீனா இருக்காங்களே, ஸோ நீனாவோட தம்பியா நீ, எப்போ வந்த? பந்து விளையாடுனா கொஞ்சம் தூரமாக போய் விளையாடியா, அக்காவுக்கு டயர்டாக இருக்குது தூங்கணும் அப்படின்னு அவங்க தூக்கத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பையன்கிட்ட யாருன்னே தெரியாத பையன். அவங்க நினச்சிக்கிட்டாங்க மேபி நீனாவோட தம்பியாக இருக்கலாம், இல்லை நீனா விசிட் பண்ண ஏதாச்சும் கெஸ்ட் வந்திருந்தா அவங்களோட பிள்ளையாக இருக்கலான்ட்டுன்னு ரெகுலர் கிட்ட எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கான்வர்சேஷன் போய்கிட்டே இருக்கு. அந்த பையன் பந்து தட்டிட்டே இருந்தால பந்து தட்டிக்கிட்டே இருக்கிறப்ப கடைசியா பந்து ஒரு வாட்டி கீழே இடிச்சுட்டு மேலே வருது, பையன் காணா போயிடுறான். எஸ், இந்த பேய் படத்தெல்லாம் வரப்ப சடனாக அந்த உருவம் புகையாகி காண போயிடலாம். அந்த மாதிரி அங்க இருந்த பையன் காணா போயிட்டான். நம்ம மித்ராக்கு இதை பார்த்துட்டோன்னு உடம்புலாம் வெடுவெடுத்து போச்சு. அந்த பையன் காணா போறான். அவங்க பேனிக்காக வராங்க, தூக்கத்துலேருந்து முழிக்கிறாங்க. இந்த வாட்டி ரியலாக தூக்கத்துலேருந்து முழிக்கிறாங்க. தூக்கத்துலேருந்து முழிச்சிட்டோன்னே அவங்களுக்கு வந்து அன்ஈஸியாக இருந்துச்சு. நீனை வந்து வெளியே பூனை வளர்த்துட்டு இருந்தாங்களா, அந்த பூனைங்களோட சத்தம்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. அப்போ மித்ரா என்ன ஆச்சுன்னு பார்க்க போயிருக்காங்க. அவங்க மெத்திலிருந்து எஞ்சி ரூம் விட்டு வெளியே கிச்சன் பக்கம் போய் பார்த்துருக்காங்க. கிச்சனில் ஒரு பூனை கிளாஸ் ஒன்று தள்ளி விட்டுருக்கு. ஆக்சுவலி நம்ம மித்ரா தூக்கத்துலேருந்து முழிச்சதுக்கு முக்கியமான காரணம் அந்த பையன் காணா போனதில்லை, அந்த பூனை கிளாஸ் தள்ளி விட்டு கரெக்டாக நம்ம மித்ராவை எழுப்பி விட்டுருக்கு. அந்த சத்தத்தை கேட்டனால தான் மித்ரா தூக்கத்துலேருந்து முழிச்சிருக்காங்க. அதே சமயத்தில் தான் அந்த பையனை மறைஞ்சிருக்கான். ஸோ மித்ராக்கு அது அவ்வளோ பெரிய விஷயமா தெரியல, கனவு தானே, சின்ன பையன் தானே, இல்லை நார்மலாக அந்த கனவாக இருந்தானேன்ட்டுன்னு அதை அவங்க அந்த அளவுக்கு பெருசுப்படுத்திக்கல. ஸோ கரெக்டாக பஸ்ஸு வர டைம் ஆச்சு. இறங்கி பஸ் எடுத்து வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க. அந்த வாரம் அப்படியே போகுது. அதாவது வீக்கெண்ட் வரப்போகுது, அந்த 3 நாள் லீவ் வரப்போகுது. ரொம்ப நாள் சேர்ந்து அப்பா அம்மா பார்க்க போகிறாங்க. கரெக்டாக ஓகே, அவங்க வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு லீவ் வருதுன்னா வியாழக்கிழமை அவங்க காலைல வேலைக்கு போயிட்டு வரப்ப மித்ராக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. காலைல நல்லா தான் இருந்தாங்க, வேலைக்கு போகிறப்ப நல்லா இருந்தாங்க, வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, நல்லா தான் இருந்தாங்க. இந்த பஞ்ச் பண்ணி வெளியே ஒரு டைம் வருது, அந்த டைம் வரப்ப ஒரு மாதிரி அன்ஈஸியாக அப்படியே மயக்கமாக இருக்கிற மாதிரி உடம்பே ஆள் அடிச்சு போட்ட மாதிரி இருந்திருக்கு. கரெக்டாக அது பெண்டமிக் முடிஞ்சு, கோவிட் முடிஞ்சு 2020 கோவிட் முடிஞ்சு 2022 அந்த டைமில் வந்து ஸ்டில் இந்த கோவிட்லாம் வந்து சீரியஸ் ஆள் பேசிட்டு இருந்தாங்க அந்த டைம் தானே. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமாச்சு. சரி பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் நம்ம ரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி மித்ராவோட பிளான் என்னன்னா, அந்த அன்னைக்கு வேலை முடிச்சிட்டோன்னே வீட்டில் போய் திங்ஸ்லாம் வச்சுட்டு ட்ரெயின் எடுத்து அவங்க ஊருக்கு போகிறது தான். ஆனால் டயர்டாக இருந்தனால இன்னைக்கு நைட் இங்கே ரெஸ்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் கொஞ்சம் ரிலாக்ஸாக
ட்ரெயின் எடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணி அவங்க அம்மா கால் பண்ணி சொல்லிடுறாங்க, அம்மா இந்த மாதிரி எனக்கு உடம்பு முடியல, இன்னைக்கு நைட் நான் இங்கே ரெஸ்ட் பண்ணிக்கிறேன், நாளைக்கு காலையில் உங்களை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பத்திரமா வீடு போய் சேர்றாங்க. வீட்டுக்கு போயிட்டோன்னே குளிச்சுட்டு கிளம்பிட்டு மறுநாள் கிளம்ப போகிறாங்களா, திங்ஸ்லாம் பேக் பண்ணிச்சுட்டு சாப்பிட்டு படுக்கிறாங்க. ஸோ செகண்ட் டைம் இந்த வாட்டி அவங்க தூங்கிட்டு இருக்கிறப்ப மொதல் வாட்டி கனவு வந்துச்சுல, அதே மாதிரி கனவு. ஓகே, அதே மாதிரி கனவு. ஆனால் இந்த வாட்டி வந்து மித்ராவுக்கு வந்து எடுத்துட்டோன்னே அந்த பையனாக கனவுல வரல. மித்ரா தூங்கிட்டு இருக்காங்க. கனவுல வந்து அவங்களுக்கு என்னென்னமோ அன்ஈஸியாக ஃபீல் பண்ணியிருக்கு. ஏதோ சரியில்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல, அந்த மாதிரி தூக்கத்திலே வந்து கனவுலேயே வந்து அவங்களுக்கு வந்து சம்திங் நாட் குட் என்னமோ நடக்க போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ தூக்கத்துலேருந்து முழிச்சிட்டாங்க. உண்மையாகவே தூக்கத்துலேருந்து முழிச்சிட்டாங்க. முழிச்சிட்டு என்னடா இது திரும்பி திரும்பி புரண்டு தூங்குறோம், தூக்கம் வர மாதிரி உடம்பு வேற முடியல. அவங்க வந்து பெனடால் எடுத்துருக்காங்க. சப்போஸ்லி பெனடோல் எடுத்துகிட்டு அந்த மாதிரி லெத்தையில் அவங்க படுத்திருந்தாங்கன்னா நார்மலாக இதுக்கு முன்னுக்கு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு படுத்தாங்கன்னா பட்டுன்னு தூங்கிடுவாங்க. ஆனால் அன்னைக்குன்னு பார்த்தா அவங்களால தூங்க முடியல. என்னடா இப்படி புரண்டு திரும்பி படுக்கிறோம், தூக்கம் வர மாட்டேதுன்னு சரி போய் தண்ணி குடிச்சிட்டு வரலான்ட்டுன்னு ரூம்லேருந்து ஏஞ்சி வெளியே போய் தண்ணி குடிக்கிறாங்க. ஓகே, மித்ரா ரூம்லேருந்து வெளியே ஆகி ரைட் ஹேண்ட் சைடு வளைஞ்சி லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்பினா தான் வந்து கிச்சன் இருக்கும். ஸோ அவங்க இருக்கிறது வந்து அப்பார்ட்மெண்ட்டில். ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து கிச்சனில் வந்து பெல்கனி இருக்கும். கிச்சன் கிட்ட வந்து ஒரு பெரிய கண்ணாடி கதவு இருக்கும். அந்த கண்ணாடி கதவு கிட்ட வெளியே வந்து ஆள் நிற்கிற மாதிரி ஒரு பெல்கனி, சின்ன பெல்கனி ஒன்று இருக்கும். ஸோ மித்ரா ரூம்லேருந்து வெளியாகி ரைட் சைடு வளைஞ்சி லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிச்சனுக்கு வளையத்துக்கு முன்னுக்கு கார்னரில் வந்து பாய்க்காத ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ரிட்ஜ் கிட்டேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வளைஞ்சா தான் கிச்சன் வரும். கிச்சன் கிட்ட போனால் தான் அவங்க போய் தண்ணி குடிச்சிட்டு கிச்சனில் தான் வாஷ்ரூம் இருக்குது, வாஷ்ரூம் போயிட்டு வந்து படுக்கலான்னு பிளான் பண்ணி போகிறாங்க. இந்த கார்னரில் பாய்க்காத ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுல, அதை க்ராஸ் பண்ணி தான் மித்ரா கிச்சன் போனோம். க்ராஸ் பண்ணி போகிறப்ப எதார்ச்சியாக மித்ராவோட கால் வந்து அந்த ஃப்ரிட்ஜில் இடிச்சிக்குது. ஓகே, மித்ரா வந்து ப்ரீவியஸாக வந்து ஆக்சிடென்ட் பட்டிருக்காங்க. அவங்களோட 2 முட்டி வந்து ஆப்ரேட் பண்ண முட்டிங்க. ஸோ லைட்டாக ஒரு அடிப்பட்டாலே அவங்களுக்கு செம்ம வலி வலிக்கும். ஸோ தெரியாதனமாக அந்த ஃப்ரிட்ஜில் இடிச்சிட்டோன்னு செம்ம வலி அவங்களுக்கு. குனிஞ்சு முட்டியை தேய்ச்சி விட்டுக்கிட்டே அப்படியே கிச்சனுக்குள்ளே நடந்து போகிறாங்க. கிச்சனுக்குள்ளே போகிறப்ப அவங்களுக்கு ஒரு ஃபீல், நம்ம குனிஞ்சு முட்டியை தேய்ச்சிட்டு இருந்தா முன்னுக்கு யாராச்சும் நின்ற ஒரு ஃபீல் இருக்குல்ல, அந்த மாதிரி அவங்க கிச்சன் பக்கம் நோக்கி போய்கிட்டு இருக்காங்க முட்டியை தேய்ச்சிக்கிட்டே. அப்போ பெல்கனி இருக்குன்னு சொன்னல, அந்த பெல்கனியில் யாரோ இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி முட்டியை தேய்ச்சி விட்டுக்கிட்டே மெதுவாக எட்டி யாருன்னு பார்க்குறாங்க. பார்த்தா பெல்கனி கிட்ட அந்த சின்ன பையன், கனவுல வந்தாலும் ஒரு சின்ன பையன், அந்த பையன் பெல்கனி கிட்ட நிற்கிறான். அதே மாதிரி சட்டை போடாமல் கட்டை சுழர் போட்டுக்கிட்டு உடம்புலாம் செம்மனோட நின்றுக்கிட்டு இருக்கான். இந்த வாட்டி பந்தெல்லாம் தட்டிட்டு இல்லை, பந்தை இடுப்புக்கிட்ட வச்சுக்கிட்டு நம்ம மித்ராவை முறைச்சி பார்த்த மாதிரி நின்றுட்டு இருக்கான். மித்ராவுக்கு இந்த வாட்டி பார்த்துட்டோன்னே பயமாச்சு. மொதல் வாட்டி இந்த பையனை பார்த்தப்ப சின்ன பையன் தானே, கனவு தானேன்னு அவங்க எதுவும் பெருசுப்படுத்திக்கல. ஆனால் இந்த வாட்டி நைட் டைமு, வீட்டில் நீனாவும் இல்லை, அவங்களுக்கு இது கனவா இல்லை உண்மையாகவே அந்த பையன் அங்கே நிற்கிறானான்னு ஒரு டவுட்டு. ஆனால் கனவுல கால் அடிப்பட்டால் அந்தளவுக்கு வலிக்காது. ஸோ இந்த வாட்டி உண்மையாகவே அவங்க கால் வேறு அடிப்பட்டு வலிச்சிட்டு இருக்கல. ஸோ அவங்களுக்கு வலியில் ஃபீல் பண்ணுது, ஓகே இது வந்து கனவு இல்லை, உண்மையாகவே வெளியே ஒரு பையன் நிற்கிறான், நம்ம அந்த அன்னைக்கு கனவுல பார்த்தல அதே பையன் தான் வெளியே நிற்கிறான் அப்படின்னு அவங்க முட்டையை தேய்ச்சி விட்டுக்கிட்டே மெதுவாக ஃப்ரிட்ஜ் கிட்ட தண்ணி தானே குடிக்க வந்தாங்க. ஃப்ரிட்ஜ் பக்கமாக திரும்புகிறாங்க. ஃப்ரிட்ஜ் பக்கமாக திரும்புகிறப்ப அந்த பெல்கனியில் அந்த பையன் நின்றுட்டு இருந்தாலும் முறைச்சி பார்த்துக்கிட்டு அந்த பையனை பார்த்துக்கிட்டே அவங்க ஃப்ரிட்ஜ் பக்கமாக போகிறாங்களா, அப்படியே நவுற பெல்கனியோட ஃபுல் வியூ அவங்களுக்கு தெரிய வருது. அப்போ தான் நோட் பண்ணுறாங்க, அந்த சின்ன பையன் நின்றுட்டுனால அவன் பின்னாடி ஒரு உருவம் ஒன்று இருக்குது. ஒரு பெரிய உருவம் நிற்குது. பாயா கேர்ளான்னு தெரியல, கருப்பு கலரில் ஒரு உருவம் ஒன்று நிற்குது. அப்போ தான் மித்ராவுக்கு தெரியுது அந்த பையன் அங்கே தனியாக இல்லை, கூட வேறு யாரோ இல்லை வேறு ஏதோ ஒன்று அவங்க கூட இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுது. மித்ரா அதை பார்த்துட்டோன்னா உடம்பெல்லாம் பதறிடுச்சு, வெறுத்து பதறி போய் அவங்களுக்கு பேச்சு மூச்சே இல்லை. அவங்க சாமி மந்திரம் சொல்ல நினைக்கிறாங்க, யாராச்சும் கத்தி கூப்பிட பார்க்குறாங்க, எதுவும் முடியாது, பேச முடியல, அங்கேருந்து நவர முடியல. அந்த உருவங்களை வேற அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. மித்ராவுக்கு வேறு வழியே இல்லை, முட்டி வெளியில் இருந்தாங்களே, ஆனால் முட்டி போட்டு கீழே உட்காந்துட்டாங்க. கத்தி அழுகுறாங்க, அவங்களால அழுவுதான் முடியுது, எதுவும் சொல்ல முடியல. அழுதுகிட்டே கையெடுத்து கும்பிட்றாங்க. அவங்க வந்து கண்ணை அப்படியே நல்லா என்ன சொல்கிறது கிராஸாக கண்ணை சாத்திக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களால பேச முடியுது. ஓகே பேச முடியுது, ஆனால் சாமி மதெல்லாம் சொல்ல பேச முடியுறப்ப மித்ரா சொன்னது என்னன்னா, என்னை விட்டுரு, என்னை எதுவும் பண்ணிடாத, நான் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு அதுக்கிட்ட கெஞ்சுறாங்க. அந்த உருவம் அந்த சின்ன பையனும் பின்னாடி அந்த கருப்பு கலர் ஒரு பெரிய ஆள் உருவம் இருந்துச்சுல, அது அங்கேயே தான் இருக்குது. மித்ராவை நோக்கிலாம் வரல, எதுவும் செய்யலை. மித்ரா அப்படியே அதுக்கிட்ட கெஞ்சி கூத்தாடி முட்டி போட்டுக்கிட்டே அதுக்கிட்ட கெஞ்சுறாங்க, இங்கேருந்து போயிடு, இல்லை நான் போயிடுறேன், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணு சாத்திட்டு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்களே. அவங்க ஆல்ரெடி உடம்பு முடியாமல் தான் இருந்தாங்க. அவங்களே அறியாமல் அவங்க மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. அதான் அவங்களுக்கு கடைசியாக மைண்டில் இருக்குது. ஸோ மித்ரா தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இந்த வாட்டி வந்து மயங்கி கீழே விழுந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்களே, சடனாக யாரோ இவங்களை தட்டுறாங்க. தட்டி மித்ரா தூக்கத்துலேருந்து முழிக்கிறாங்க. பார்த்தா நீனா வெடிஞ்சிருச்சு. நீனா நைட் ஷிஃப்ட் வேலை முடிச்சு வீட்டுக்கே வந்துட்டா. நீனா மித்ராவை பார்த்து கேட்குறா, நீ என்ன கிச்சனில் படுத்து தூங்கிட்டு இருக்க, என்ன ஏதாச்சுன்னு கேட்குறப்ப மித்ரா அப்போ தான் கண்ணு முழிச்சு பால்கனியில் பார்க்குறாங்க, யாரும் இருக்காங்களா, எதுவும் இருக்கான்னு அப்படின்னு பார்க்குறாங்க. யாரும் இல்லை, எதுவும் இல்லை. நீனா கேட்ட கேள்விக்கும் மித்ரா பதில் சொல்ல. நீனா கேட்குறாங்க, என்னாச்சு, எதுவும் உடம்பு இல்லையா, எதுவும் ஆச்சா அப்படின்னு கேட்குறப்ப மித்ரா சொன்னதெல்லாம் ஒன்று தான், எதுவும் கேட்காத கொஞ்ச நேரம் இருன்னு சொல்லிட்டு பட்டுன்னு போய் அவங்க திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு நீனா சொல்கிறாங்க,
ஒன்றும் இல்லை, எனக்கு உடம்பு முடியல, டயர்டாக இருந்துச்சு, அதனால தான் அங்கேயே படுத்துட்டு போல, நான் வந்து ஹோம் டவுன் கிளம்புறேன், லீவ் முடிஞ்சு வந்து உன்னை பார்க்குறேன்னு சொல்லிட்டு பட்டுன்னு வீட்டிலேருந்து கிளம்பி கிராப் எடுத்து ட்ரெயின் ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து ட்ரெயின் எடுத்து அவங்க ஊரில் போய் இறங்கி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு மித்ரா ஷூலாம் கழட்டி வச்சுட்டு இருக்கிறப்ப மித்ராவோட அம்மா வெளியே வந்திருக்காங்க. வெளியே வந்துட்டு மித்ராட்ட கேட்குறாங்க, உடம்புலாம் முடியலன்னு சொன்னியம்மா, ஓகேவா இருக்கா அப்படின்னு கேட்குறப்ப மித்ரா இல்லைம்மா எதுவும் இல்லை, ஓகேவா இருக்கா அப்படின்றாங்க. மித்ரா சொல்கிறது தான் மித்ராவோட அம்மா ஒன்று நோட் பண்ணுறாங்க. மித்ராவோட மூஞ்சி வந்து எப்பயும் மாதிரி இல்லை. ஒரு பிள்ளையோட ரியாக்ஷன் வந்து எல்லா அம்மாவுக்கும் தெரியும். ஸோ மித்ரா வந்து சொல்கிறாங்க, இல்லைம்மா உடம்புலாம் ஓகே ஆச்சு, ஒன்றும் இல்லைன்றப்ப மித்ரா அம்மா கேட்குறாங்க, ஏன் மூஞ்சி சரியில்லையே, எதுவும் பிரச்சனையா என்னன்னு ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிற மாதிரி சிரிச்சுட்டு மித்ராட்ட கேட்டிருக்காங்க. மித்ராவும் இல்லைம்மா உடம்பு முடியல, மேபி அதனாலே இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. மித்ரா அம்மாவுக்கு வந்து தெரியுது, ஓகே பிள்ளை வந்து எதுவும் சொல்லலை, அம்மாவுக்கு தெரியாதா பிள்ளைக்கு உடம்பு முடியாமல் இருக்கிறதும் எப்படி இருக்கும்ட்டுன்னு, இது அதையும் தாண்டி வேறு எதுவும் பிரச்சனை மித்ரோட அம்மாவுக்கு தெரியுது. மித்ரா அம்மா சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுக்கிட்டே சரி ஓகே பரவாயில்ல வா வீட்டுக்குள்ள வா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா உள்ள கூட்டு போகிறாங்க. கூட்டு போயிட்டு அந்த அன்னைக்கு மித்ராவோட நைட் தூங்கிட்டு இருக்கிறப்ப மித்ராவுக்கு வந்து அந்த 2 உருவம் பார்த்தாங்களா, சின்ன பையனும் அந்த கருப்பை பின்னாடி இந்த பெரிய ஆள் கருப்பு கலர் உருவமும் மித்ரா கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். மித்ரா ட்ராவல் பண்ணி வந்தாங்களா, பஸ்ஸில் வந்தது, இந்த ட்ரெயினில் வந்தது, இந்த எல்லா டைமும் மித்ரா பின்னாடி யாரும் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து மித்ரா வந்து அவங்களோட ஹோம் டவுனில் இருக்காங்க. ஓகே, அவங்க சொந்த ஊரில் சொந்த வீட்டில் சொந்த ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. எந்த ஊருமும் அவங்க கண்ணுக்கு தென்படலை, ஆனால் யாரோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு எப்பயுமே இருந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த 3 நாள் லீவு முடிஞ்சு திருப்பி அந்த ஊருக்கு போகிறாங்க. எங்கே கேளுக்கு அந்த வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ மித்ராவுக்கு வந்து போகிறதுக்கு வந்து அந்த மூட் வரல. அவங்களுக்கு வந்து சரியாக ஃபீல் பண்ணல, ஐயோ திருப்பி போனால் இந்த மாதிரி பிரச்சனை வருமே, திருப்பி இந்த உருவங்களை பார்க்கணுமேனு ஒரு பயம். ஸோ மித்ரா அவங்க அம்மா கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. எல்லாத்தையும் A to Z எல்லா கதையும் சொல்கிறாங்க. சொல்லிட்டோன்னே மித்ராவோட அம்மா ஒன்று சொல்கிறாங்க, சரி ஒன்றும் பயப்படாத, நாளைக்கு தான் உனக்கு வேலை, எப்படி நீ வந்து நாளைக்கு காலையில் தானே கிளம்ப போகிற, இல்லைன்னா இன்றைக்கி நைட் தானே கிளம்புவேன், சாயங்காலம் இன்றைக்கி பெரியப்பா வீட்டில் சாமி கும்பிட்றாங்க. ஓகே, ஐயா சாமி வச்சுருந்துருக்காங்க அவங்க பெரியப்பா இல்லை. ஸோ சாமி கும்பிட்றாங்க. இன்றைக்கி நைட் நீ சாமி கும்பிடுவா, அங்கே ஐயா கிட்ட ஏதாச்சும் மந்திரிச்சு கொடுக்க சொல்லி கேட்குற, அதை எடுத்துகிட்டு போ, ஒரு பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிட்டு மித்ராவோட அம்மா வந்து மித்ராவை சமாதானப்படுத்துகிறாங்க. சமாதானப்படுத்தி அந்த அன்றைக்கி ஈவினிங் வந்து மித்ராவோட பெரியப்பா வீட்டில் சாமி கும்பிட்டாங்களா அந்த இடத்துக்கு போகிறாங்க. எஸ் யூஷுவல் ஐயா சாமி கும்பிட்ற அந்த ப்ரொசீஜர்லாம் போகுது. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஐயா வராது. வந்துட்டோன்னே ஒரு ஆளாக போய் ஆசீர்வாதம் வாங்குவாங்களே, ஒரு ஆளாக போய்கிட்டு இருக்கிறாங்க. மித்ரா வந்து கூட்டமாக இருந்தாலும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தூரமாக. அப்போ ஐயா மித்ராவை கை காமிச்சு கூப்பிட்டுருக்காரு. அங்கே ஒரு கியூவே நிற்கிது அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு. ஆனால் இவர் மித்ராவை பின் பாயிண்ட் பண்ணி இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. மித்ராவும் போயிருக்காங்க. ஐயா வந்து சப்ளாங்கல் போட்டு உட்காந்துருக்காரு. அவர் முன்னுக்கு வந்து மித்ரா வந்து முட்டி போட்டு உட்காடுறாங்க, கையை எடுத்து கும்பிட்றாங்க. ஐயா மித்ராவை பார்த்து 2 வாட்டி அப்படியே சிரிச்சுக்கிட்டே தலையாட்டி, நீங்க என்ன பண்ற அப்படின்னு ஐயா கேட்டிருக்காரு. மித்ரா கண்ணு மூடி ஐயா எனக்கு வந்து கும்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்களா, கண்ணு திறந்து பார்க்குறாங்க. பின்னாடி ஐயா சடனாக நம்மளை பார்த்து என்னமோ கேட்குறாருன்னு கண்ணு திறந்து பார்க்குறாங்க. அப்போ தான் மித்ரா நோட் பண்ணுறாங்க, ஐயா மித்ராவை பார்த்து பேசலை. மித்ரா பின்னாடி யாராச்சும் நின்றுக்கிட்டு இருந்தா ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு ஹைட் இருக்குல்ல, அந்த ஹைட்டு பார்த்து தான் ஐ கான்டாக்டில் ஐயா பேசுகிறாரு. மித்ரா பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க, பின்னாடி யாரும் இல்லை, அண்ணா ஐயா பேசினாரு. நீங்கள் என்ன பண்ணுற, இது ஏன் இல்லை, நீ எப்படி இங்கே வரலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்புறம் அதோட கொஞ்ச நேரம் வந்து என்னமோ ஒரு கம்யூனிகேஷன் போயிருக்கு போல். அதாவது மித்ரா பின்னாடி இருந்த யாரோ இல்லை ஏதோ ஒன்று வந்து ஐயா கிட்ட என்னமோ பேசியிருக்கு. ஐயா கேப்பெல்லாம் வந்து சொல்லு மேலே சொல்லு அப்படின்னு தலையாட்டிக்கிட்டே அதுக்கிட்ட பேசியிருந்திருக்காரு. பேசிகிட்டே இருக்கிறப்ப மித்ரோட அப்பா அம்மாலாம் அங்கே வந்துட்டோன்னு மித்ரோட அப்பா கேட்குறாரு, ஏன் சாமி என்ன ஆச்சுன்னு கேட்குறப்ப அப்போ தான் ஐயா சொல்லியிருக்காரு, உன் பிள்ளை இருந்த இடம் வந்து வேற ஆளுக்கு சொந்தமான இடம். அதாவது மித்ரா தங்கியிருந்தாங்களா அந்த ரூம்பு, அது வேற யாருக்கும் சொந்தமான ஒரு ரூம்பு. ஓகே, அதாவது வேற ஆவிங்க இருந்த ரூம்பு. ஸோ மித்ரா அந்த வீட்டுக்கு போகிறப்ப அந்த ரூமுக்கு போகிறப்ப ஐயாவோட இருக்குல்ல, அது சாமி திங்ஸ் அந்த சாமி படங்கள் இதெல்லாம் எடுத்து போய் வச்சிருந்தனால அந்த ரூமில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த 2 உருவங்கள் ஆவிகள் அதனால அங்கே இருக்க முடியல. ஸோ அதுங்க அந்த ரூமுக்குள்ளே போக முடியாதனால மித்ராவை கனவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்குங்க. ஆனால் கனவுல கூட அதுங்க ரூமுக்குள்ளே வந்த மாதிரி கனவு இல்லையே. ரூமுக்கு வெளியே நின்று அந்த பையன் பந்து தட்டிட்டு இருந்தான், கிச்சனில் பெல்கனி கிட்ட அந்த உருவங்க நின்றுட்டு இருந்துச்சு. இதான மித்ராக்கு வந்துச்சு, தவிர ரூமுக்குள்ளே எதுவுமே டிஸ்டர்ப் இல்லையே. ஸோ ஐயா என்ன சொன்னார்னா, அந்த ஆவி பார்த்து அப்பா அம்மாட்ட பேசியிருக்கிறப்ப இந்த வாட்டி இன்னொரு பக்கமாக திரும்பி பார்த்து அதுக்கிட்ட சொல்கிறாரு, என் மக இதோட அங்கே வராது, நீ தெரிஞ்சோ தெரியாமலோ என் எல்லைக்குள்ளே இதோட வராது அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காரு. ஸோ மித்ராவோட அப்பா அம்மா கிட்ட ஐயா என்ன சொன்னார்னா, பிள்ளையோட திங்ஸ்லாம் போய் நீங்கள் எடுத்து வந்துருங்க, மித்ரா இதோட அந்த ரூமுக்குள்ளே போகக்கூடாது, அந்த வீட்டுக்குள்ளே போகக்கூடாது, நீங்கள் வேறு யாராச்சும் அனுப்பி அங்கே இருக்கிற திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்க, திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரப்ப கடைசியாக அந்த ரூமை பார்த்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டுட்டோன்னே மித்ராக்கு மட்டும் இல்லை மித்ரா ஃபேமிலிக்கே பயமாச்சு. ஓகே என்னமோ பிரச்சனை, ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டுன்னு மறுநாளி மித்ரா வீட்டிலேருந்து எல்லாம் கிளம்பி
அந்த அப்பார்ட்மெண்ட் போயிருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்க்கு எல்லாம் போனப்ப மித்ராவோட அம்மா அவங்களோட தங்கச்சி வந்து கீழே காடியில் வெயிட் பண்ணியிருக்காங்க. அப்பா அண்ணன் மித்ராவோட அப்பா அண்ணன் மட்டும்தான் மேலே ஏறி போய் அந்த திங்ஸ்லாம் எடுக்க போகிறப்ப நீனா இருந்திருக்கா. ஆக்சுவலி மித்ரா வரத்து மணிக்கு நீனா கால் பண்ணி சொல்லிட்டா, இந்த மாதிரி என் அப்பா அம்மா வருவாங்க, திங்ஸ்லாம் எடுப்பாங்க, நீ கதவு திறந்து விட்டுருன்னு. அப்போ நீனா சொல்லியிருக்காங்க, நீயும் வா நான் ஒன்று பார்க்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை நான் வரல, நான் வேணும்னு ஒன்று வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நீனாட்ட வந்து மித்ரா டைவர்ட் பண்ணி வேற என்னமோ சொல்லிட்டாங்க. ஸோ அப்பாவும் அண்ணனும் மேலே போயிட்டோன்னே நீனா கதவு திறந்துருக்காங்க. அவங்க போய் உள்ள மித்ராவோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியே வரப்ப அந்த ரூம் வாசல் நின்று கையெடுத்து கும்பிட்டு, என் பிள்ளை தெரியாம வந்துருச்சு, தயவு செஞ்சு மன்னிச்சது, இதுக்கப்புறம் அது இந்த இடத்துக்கு வராதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியேறாங்க. ஸோ அப்பாவும் அண்ணனும் கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸ் எல்லாம் மேலேருந்து கீழே இறக்கி எடுத்து வந்து வச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இருக்கிறப்ப மித்ரா அவங்க அம்மா அவங்க தங்கச்சி எல்லாம் கீழே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களே. அப்போ மித்ரா தங்கியிருந்த அப்பார்ட்மெண்ட் பக்கத்து அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஆண்டி, ஒரு லேடி, ஒரு இந்தியன் லேடி, அவங்க வந்து கீழே வந்து ஸ்டால் வச்சிருந்திருக்காங்க. அவங்க வந்து அடிக்கடி மித்ராவை பார்த்துருக்காங்க. ஸோ மித்ரா கிட்ட பேச்சுவாக்கில் கேட்டிருக்காங்க. ஏன்னா வந்த புதுசுலேயே மித்ரா அவங்க கிட்ட அப்பப்போ பேசியிருக்காங்க. ஸோ அந்த அன்னைக்கு வந்து அவங்க கரெக்டாக அவங்களோட டாக் வந்து வாக்கிங் கூட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. போகிறப்ப மித்ராவை பட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. யாருமா இது அப்படின்னு கேட்குற மித்ரா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க, இதான் அம்மா, இது தங்கச்சி, இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த ஆண்டி கேஷுவலாக பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு, எப்படிமா நீ தங்கியிருக்கிற இடம் ஓகேவா, இல்லை எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ மித்ரா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்த கனவு, ஐயா கொடுத்த வார்னிங், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சொல்கிறப்ப அப்போ தான் அந்த ஆண்டி சொல்கிறாங்க, ஓ உனக்கு தெரியாதம்மா விஷயம், நான் நினச்சேன் உனக்கு தெரியும்னு. நான் ஆக்சுவலி உன்னை பார்த்த புதுசுலேயே அந்த வீட்டில் இருக்கால அந்த நீனா தொம்பை கேர்ள், அவளை கூப்பிட்டு நான் வார்னிங் கொடுத்தேன், நீ அடிக்கடி ஆளை கூட்டிட்டு வந்துட்டு இருக்க, அந்த வீடோட பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியும், யார் வந்தாலும் உண்மையை சொல்லி கூட்டிட்டு வா, தைரியம் இருக்கிறவங்க இருக்கட்டும், இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும்னு அதை அன்னைக்கே கூப்பிட்டு நான் வார்ன் பண்ணேன், அது உங்ககிட்ட எதுவும் சொல்லலையான்னு கேட்டிருக்காங்க. அப்போ மித்ரம் இல்லைன்ட்டு எதுவும் சொல்லலை, ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்குறப்ப அப்போ தான் அந்த ஆண்டி ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொல்கிறாங்க. என்னன்னா அந்த வீட்டில் இது முன்னுக்கு அந்த ரூமில், அதாவது மித்ரா அந்த ரூமில் வந்து ஒரு அம்மாவும் பையனும் இருந்திருக்காங்க. அந்த பையன் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து விளையாண்டுக்கிறப்ப என்னன்னு தெரியல, படியிலேருந்து தடுக்கி விழுந்து கீழே விழுந்து இறந்துடுறாரு. கீழே விழுந்து இறந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவங்க அம்மா வந்து ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருந்திருக்காங்க. பைத்தி கரைச்ச மாதிரி அவங்க அம்மா அங்கே சுற்றிட்டு இருந்திருக்காங்க அப்பார்ட்மெண்ட்டில். பையன் இறந்து போன அந்த இழப்பு தாங்கிக்க முடியாமல் சூசைட் பண்ணிக்கிறாங்க. மருந்து குடிச்சா இல்லை தூக்கு தொங்கியா என்னன்னு தெரியல, சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க. ஸோ அம்மா பையன் 2 பேரும் அவங்க தங்கினவங்க போயிட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் யாரெல்லாம் அங்கே தங்குறாங்களோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, கனவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது, இல்லை தூங்குறப்ப கை கால் வந்து பிடிச்சி இழுக்கிறது, பால்கனியில் போய் நிற்கிறப்ப தள்ளி விடுற மாதிரி இருக்குதுன்றதுன்னு எக்கச்சக்கமான பிரச்சனை அந்த ரூமில் வந்துருக்கு. இதெல்லாம் அந்த நீனா பிள்ளைக்கு தெரியும், அது இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்கும்னு நினச்சேன்னா நன்றி சொல்கிறாங்க. மித்ரோட என்டையர் ஃபேமிலி ஷாக் ஆகிட்டாங்க. எல்லாம் அந்த இடத்துல இருந்து வரத்துமனுக்கு நல்ல சாமி வந்துட்டு சொல்லிட்டு ஐயாவோட திருநூறு கொஞ்சம் அந்த தரையில் தெரிச்சு விட்டு அங்கேருந்து வெளியேறாங்க. வெளியாகிட்டு மித்ரா ஆக்சுவலி அந்த கம்பெனியில் வந்து ரிசைன் லெட்டர் கொடுத்துறாங்க. இன்ஸ்டன்டாக நிற்கிறதுக்கு வந்து ரிசைன் லெட்டர்லாம் கொடுத்துறாங்க ஃபேமிலி இஷ்யூ இருக்குன்னு சொல்லி. ஸோ அந்த திங்ஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த ஊர் பக்கம் சன்வே அந்த குரூப் இருக்குல்ல அந்த இடம், அந்த ஊர் பக்கமே எட்டி பார்க்கல, இன்னைக்கு தேதி வரைக்கும் எட்டி பார்க்கல. சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க இந்த வார கதை. ஸோ இந்த வாரம் நான் சொன்ன கதை பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. மித்ரான்னு நம்ம பேர் வச்ச அந்த லேடி சொன்ன கதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? ஸோ மித்ரா இதுலேருந்து முக்கியமாக என்ன சொன்னாங்கன்னா, இந்த கதையை கேட்டுட்டு இருக்கிறவங்க நீங்கள் லேடிஸாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் அண்ணன் அப்பாவாக இருந்தீங்கன்னா உங்களோட பிள்ளை தங்கச்சி அக்கா யாராச்சும் ஒரு இடத்துல போய் தங்க போகிறாங்கன்னா தயவு செஞ்சு 1க்கு 3 பேர்கிட்ட அந்த இடத்த பற்றி கேளுங்க. எலக்ட்ரிக் நல்லா வருமா, தண்ணி நிற்காமல் வருமா, இந்த இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட்லாம் ஒழுங்காக வருமா, இதெல்லாம் கேளுங்க, பிரச்சனை இல்லை. அதையும் தாண்டி 1-2 பேர்கிட்ட இது முன்னுக்கு அந்த இடத்துல யார் இருந்திருக்காங்க, அந்த இடத்துல ஏதாச்சும் பிரச்சனை நடந்திருக்கான்னு கேளுங்க. பிரச்சனையே இல்லை, ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. அப்படியே அங்கே எதுவும் பிரச்சனை இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க. ஒரு மாதிரி கேட்டு நல்லது தானே. ஸோ மித்ரா என்ன சொன்னாங்கன்னா, அன்னிலேருந்து எங்கே அவங்க சும்மா இல்லை, ஒரு ஹோம் ஸ்டே எடுக்கணும்னா கூட ஹோம் ஸ்டே அந்த ஆள்கிட்ட வந்து கேட்டுக்குவாங்க, இது முன்னுக்கு அந்த ஹோம் ஸ்டேல யார் இருந்தா, ஹோம் ஸ்டே எவ்வளோ நாள் அங்கே இருக்குது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த கதையை கேட்டு இருக்கிறவங்க எங்கேயாச்சும் போய் தங்க போகிறீங்கன்னா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்கேயாச்சும் போய் தங்க போகிறாங்கன்னா, 1 நாள் 2 நாள் தங்கிறதுக்கு கூட பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி எங்கேயாச்சும் போய் வேலை செஞ்சுட்டு இதோட அங்கே தான் தங்க போகிறேன், அங்கே தான் வாழ்க்கைன்னு வரப்ப அந்த இடத்த பற்றி நல்லா இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் போய் தங்குங்க. மித்ராவோட நல்ல நேரம் அவங்க கும்பிட்ட ஐயா அவரை கைவிடலை, அவரோட ப்ரொடெக்ஷன்னால மித்ரா தப்பிச்சிட்டாங்க. ஸோ மித்ரா என்ன சொன்னாங்கன்னா, ஏன் அவங்க ஆக்சுவலாக அந்த அப்பார்ட்மெண்ட் பேர் சொல்லணும்னா இன்னும் ஷுவராக தெரியல, அந்த இடத்துல வந்து இந்த சன்வே இந்த மைக்ரோ சிப் கம்பெனிகளை அங்கே வேலை செய்கிற பிள்ளைங்க வந்து இன்னும் இந்த பிளாக் F 9வது மாடியில் மித்ரா தங்கி இந்த அதே ரூமில் ஆளுங்க தங்கி இருக்கிறத அவங்க கேள்விப்பட்டிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு அவங்களுக்கு தெரிலன்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் யாராச்சும் அங்கே இருந்தாங்கன்னா பயந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த பேர் சொல்ல, ஆனால் க்ளூ கொடுத்துக்கிட்டாங்க. சன்வே கம்பெனிஸ் இருக்கிற அந்த ஊரில் பிளாக் Fல 9வது மாடின்னு ஒரு க்ளூ கொடுத்தாங்க. நீங்கள் யாராச்சும் அந்த ஏரியா கிட்ட, இந்த சன்வே மைக்ரோசிப் இருக்கிற ஏரியா கிட்ட இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் இருந்துக்கிட்டு, அதுவும் பிளாக் Fல இருக்கிற அப்பார்ட்மெண்ட் 9வது மாடியில் இருந்தீங்கன்னா பார்த்து இருந்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்த வாரம் ஒரு நல்ல யூடியூப் ஷார்ட்ஸோட அவங்க வந்து மீட் பண்ணுறேன். அடுத்த வாரம் ஒரு நல்ல ஃபுல் யூடியூப் கதையோட அவங்க வந்து மீட் பண்ணுறேன். உங்கள் லைஃப்பில் திகிலான மர்மமான சம்பவம் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற என்னோடய ஃபோன் நம்பரில் உங்கள் கதையை சொல்லுங்கள். உங்கள் கதை திகிலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு வாரம் உங்கள் கதையை சொல்லுவேன். ஷேரிங் இஸ் கேரிங்க. குட் நைட். பை.